ஒரு ஊர்ல ஒரு முனிவர் இருந்தாராம். ஒரு நாள் அவரை பார்க்க 4 பேர் வந்திருக்காங்க. நான் உங்களை ஒரு புஷ்பக விமானத்துல அழைச்சிட்டு போறேன். போற வழியில ஒரு காட்சியை உங்களுக்கு காட்டுறேன். சரின்னு சொல்லிட்டு 4 பேரும் புஷ்பக விமானத்துல ஏறினாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல ஒரு புலி குட்டி போட்டுட்டு இருந்துச்சாம். குட்டி போட்டதுக்கு அப்புறமா தனக்கும் தன்னுடைய குட்டிகளுக்கும் பசிக்கு இர தேட அந்த பக்கமா வர ஆரம்பிச்சுதான். இந்த பக்கமா ஒரு மானு அதுவும் குட்டி போட்டுட்டு பசிக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்காக அந்த பக்கமா வந்துச்சாம். மானை பார்த்ததுமே புலி சட்டுன்னு அது மேல பாஞ்சு அதை கொன்னு தானும் சாப்பிட்டு தன்னுடைய குட்டிகளுக்கும் கொடுத்துச்சான். அதை சாப்பிட்ட அந்த புலிக்குட்டிகளுக்கு சந்தோஷம். இந்த பக்கமா அம்மாவை பறி கொடுத்த மான் குட்டிகளுக்கு வருத்தம். முனிவர் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு ஒருத்தர் கிட்ட கேட்டாங்க. அதுக்கு 4 பேர்ல ஒருத்தர் இது ரொம்ப தப்பு சொன்னாராம். உடனே அவரை அந்த விமானம் கீழே தள்ளிடுச்சு. அடுத்த ஆளை பார்த்து முனிவர் கேட்டாராம், இல்ல சாமி இதுதான் சரி, ஏன்னா புலிகளுக்கு இரையாகத்தான மான் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். உடனே அவரையும் விமானம் கீழே தள்ளிடுச்சான். அடுத்த ஆளு ரொம்ப உஷாரா சொன்னாராம், இது தப்பு இல்ல சரியோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் விமானம் கீழே தள்ளிடுச்சான். கடைசியா விமானத்துல இருந்தவரை பார்த்து கேட்டாராம், ஏன்பா உன்னுடைய கருத்து என்ன அப்படின்ட்டு. அதுக்கு அவரு தெரியல சாமி அப்படின்னு சொன்னாராம். இந்த முறை அவன் அந்த விமானம் கீழே தள்ளவே இல்லையா. தெரியாத விஷயங்களை தெரியாதுன்னு ஒத்துக்கிறதா ரொம்ப நல்லது.